ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசைன் ஆஃப் எவ்ரிடே திங்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை பேஸ் பண்ணி அந்த ஆத்தரே ஒரு லெக்சர் செட்டும் கொடுத்துருக்குறாரு. ரொம்ப குட்டி குட்டி வீடியோஸ் தான். மொத்தம் ஒரு 72 வீடியோஸ் இருக்குது. எல்லாம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, அந்த வீடியோ இங்கிலீஷில் இருக்குது, அதை பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஒரு படத்துக்கு ரியாக்ஷன் பார்த்துருப்போம், ஒரு கோர்ஸ்க்கு ரியாக்ஷன் அது எப்படி இருக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன் மூலமாக சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா. சரி, எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ப்ளே பண்ணுறேன். The people you see on the screen are students doing the last design project for this course. That's what you'll be able to do as well, creating a useful product using the design principles of affordances, conceptual models, and signifiers, plus the design skills. ஸோ பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸில் பின்னாடி நம்ம சில விஷயங்கள்லாம் படிப்போம். இந்த கான்செப்சுவல் மாடல்ஸு, சிக்னிஃபயர்ஸு, அஃபோர்டன்சஸ். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் இப்போ விளங்காது, பட் ஆனால் பின்னாடி அது நம்ம என்ன அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். Affordances, conceptual models, and signifiers, plus the design skills that you learned in the earlier projects. Now, here's a brief overview of the course. In Lesson 1, ரைட், இவர் தான் என்னென்னா அந்த புக்கை எழுதினவர், இந்த கோர்ஸோட மெயின் கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர். ஓகே, டான் நார்மன் அப்படிங்கிறது இவரோட பேர். ஓகே. we'll ask you to go out and take some photographs, but we'll also show you how to take photographs that tell a story. Sometimes one will be enough, sometimes it might be 4 or 5 photographs. And then we'll learn how to critique them, decide whether this is effective, does it do a good job. In Lesson 2, time to construct something. We're going to have you do a surprising construction, one that, well, guess what? It'll really be pleasurable and fun, unexpected. Lesson 3, we're going to put it all together. That's the capstone course. So in Lesson 3, you have a project that's going to put together all of the principles you've learned and the projects that you've done before. ஓகே. ஸோ ஓகே, ஓவராலாக அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு வழங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு சொன்னது ஃபோட்டோகிராஃபி. இந்த கோர்ஸை நான் வந்து என்னோடய கிளாஸில் இதே மாதிரி தான் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தேன். ஒரு நல்ல டிசைனராக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எது நல்ல டிசைன், எது கெட்ட டிசைன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க, இது ஏன் கெட்ட டிசைன் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியாமல் இருக்கும். இந்த கோர்ஸ் மூலமாக என்னென்னா அதை சரியாக சொல்ல தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த கோர்ஸ் மூலமாக அதை இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத துல்லியமாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி சரி பண்ணலாம், அதை என்ன பண்ணுனா, அதை எந்த மாதிரி சரி பண்ணுனா நமக்கு தேவையான மாதிரி மாறும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம இந்த கோர்ஸில் கற்றுக்குவோம். ஓகேங்களா? அங்கே ஃபர்தராக பார்ப்போம். Enjoy. Hey, Christian, you caught it. I did. How come? What made it possible to catch? Well, it was light enough. It was grippable. Yeah. It's about the right size. So, we call those features affordances. ரைட். என்னென்னா இந்த பாக்ஸை தூக்கி போட்ட உடனே அதை பிடிச்சிட்டு ஓகே, எப்படி உன்னால் பிடிக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டாப்புல. ஸோ எப்படி என்னால்
பிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா அது அந்த சைஸில் இருக்குது, எல்லாமே அந்த பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆக்ஷனுக்கு அஃபோர்டபுளாக அந்த திங் இருந்துச்சு. ஸோ இதுதான் அஃபோர்டன்ஸ். ஸோ இப்போ எதுக்காக இது டிசைனில் ஒரு பார்ட் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை வாங்குகிறோம், அது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஏதோ ஒரு திங்ஸை வந்து பாக்ஸ்குள்ளே போடுறோம், போட்டு அதை வந்து ஹேண்டில் பண்ணும்போது நம்மளால் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த பாக்ஸு. ஸோ அந்த பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அஃபோர்டன்சஸ். ஓகேங்களா? ஸோ இந்த காரியத்துக்காக பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறது தான். ஓகே, இன்னும் டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். It's about the right size. You can flip it around, you can throw it and catch it, and you can even hide behind it because it doesn't afford the transmission of light. So, affordance is very important. Wow, thank you. Hey, there's something inside. How do you know? Well, I heard something inside when I shook it. And that means That I have a model that there's an object. we call those conceptual models. Oh, is it a gift? Open it. ஸோ கன்செப்சுவல் மாடல் அப்படின்னா என்னென்னா, இந்த இடத்துல எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அந்த பாக்ஸை வந்து குலுக்கி பார்த்தேன், அப்போ ஏதோ ஒன்று சத்தம் கேட்குது. ஸோ அப்படி குலுக்கும்போது அந்த சத்தம் கேட்குது அப்படின்னா எனக்கு வெளியில் அது வெறும் பாக்ஸு, ஆனால் நான் இப்படி குலுக்குறேன், அது சத்தம் கேட்குது. அதிலேருந்து நான் வந்து ஒரு கான்செப்சுவலாக நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்குது. அப்படி குலுக்கும்போது சத்தம் கேட்கல அப்படின்னா எதுவும் இல்லை. ஸோ இதுதான் நான் வந்து அதை வந்து யூஸ் பண்ணும்போது அந்த பாக்ஸை நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ நான் வந்து ஒரு இப்போ அது எப்படி சொல்லலான்னா, இப்போ நான் ஒரு புது ப்ராடக்ட் இருக்குது, அதை நான் அணுகிறேன். அப்படி அணுகும்போது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, இந்த பொருள் இப்படி பண்ணுனா இப்படி வேலை செய்யும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. அது வந்து உள்ளுக்குள்ளே அது என்ன வயரு ஏது அதெல்லாம் தெரியாது, ஆனால் நான் வந்து இதை கொடுத்தா இது செய்யும் அப்படின்னு நான் எனக்குள்ளேயே ஒரு மாடலை பில்ட் பண்ணுறேன்ல, அதுதான் கான்செப்சுவல் மாடல். So what are you looking for? I'm looking for something that tells me I can open it. Because this lid doesn't open. There's a tab here that tells me something. It slid out. Aha, it signifies that you can open it there. And we call that a signifier. சிக்னிஃபையர். ஓகே, அது மூணாவது இன்னொரு முக்கியமான வார்த்தை. அதாவது அந்த பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை நீ ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குதில்ல, அதை தான் சிக்னிஃபையர் அப்படிங்கிறாங்க. அப்படி ஓப்பன் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த இது வந்து அஃபோர்டன்ஸு. பட் இப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக காட்டுதில்ல, அது வந்து சிக்னிஃபையர். சில பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணலாமா இருக்கும், ஆனால் எங்கிட்டு ஓப்பன் பண்ணுறது, எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்றுமே விளங்காது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண முடியும், அஃபோர்டன்ஸ் இருக்குது, ஆனால் அது எப்படி ஓப்பன் பண்ணுறது, எங்கே ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற சிக்னல் அந்த பொருள் உங்களுக்கு தரல. ஸோ சிக்னிஃபையர் அதில் இல்லை, சரியான சிக்னிஃபையர் இல்லை. அப்படிங்கும்போது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும்ல. ஸோ இதெல்லாம் தான் நம்ம டிசைனில் நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு இன்னும் ஃபர்தராக லெக்சர்ஸில் சொல்லுவார். Oh, you shouldn't have. It's okay. I'm Christian Simsarian. And I'm Don Norman. And I'm Chelsea Glasson. And I am Mani Prakash. Okay. And together, we'll be teaching the design of everyday things.
Look around you, everything is designed. If you thought a designer was the one who helped you choose curtains, then we'll show you that it's broader and deeper. It's about how things look, how they work, and just as importantly, how they make you feel. And we're going to give you the scientific principles behind good design, the things that make it understandable. You already know 3: affordances, signifiers, and conceptual models. We'll also help you take the first steps in designing the world around you yourself. Design is a collaborative process. Okay.